அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, அப்பா இந்த அருமையான வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே மட்டுமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. இப்பொழுதுமாய் எங்கள் கர்த்தாவே அப்பா, நீர் இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்து கர்த்தாவே அப்பா முழுமையாய் கர்த்தாவே நீர் எங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். அப்பா இதிலிருந்து கர்த்தாவே அப்பா இந்த 5ஆம் அதிகாரம் முழுவதையும் கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும் போது அப்ப நீங்க வெளிப்பாடுகளை தந்து கர்த்தாவே அப்பா நீர் சொல்லுகிறதை கர்த்தாவே நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்ம இப்போ 4 அதிகாரம் முடிச்சிருக்கோம் இதுவரைக்கும். இந்த 4ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அ இந்த பேதுரு வந்து அந்த ம் ஆசாரியர்கள், தேவாலயத்து தலைவர், சதுசேயர் அவங்கள்லாம் வந்து விசாரிக்கும்போது, அங்க அந்த மறுநாள் வரைக்கும் அவர வந்து காவல்ல வச்சத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் அதுல அந்த நாள்ல தாமே ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தது வந்து நெறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து வானத்தின் தேவன நோக்கி அவங்க வந்து ஜெபம் பண்ணி, "ஆ ஆண்டவரே எங்களுக்கு மத்தியில வந்து அற்புத அடையாளங்கள் செய்யுங்க." அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, அந்த கூடியிருந்த இடம் வந்து அசைஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த அசைந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தனால, அது பரிசுத்த ஆவியானவர் அவங்கள எல்லாரையும் ஆட்கொண்டதுனால, அவங்களுக்கு உள்ள வந்து ஒரே மனது, ஒரே இருதயம் இருந்துச்சு. அவங்க வந்து எல்லாத்தையும் பொதுவா அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அத நம்ம பார்த்தோம் நம்ப. அப்பதான் அந்த பர்னபாவும், அந்த சீப்புரு தீவானாகிய பர்னபான்னு சொல்லிட்டு, இந்த யோசே என்ற மறுபெயர் உள்ளவனும் வந்து தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிக்கிறத நம்ம பார்த்தோம் போன வாரம். இத பார்த்துட்டு இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5ஆம் அதிகாரம் முதல் பாகம் பார்ப்போம். ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னு சொன்னா 2ஆம் பாகத்துக்குள்ளாவும் நம்ம போவோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் வந்து ஒரு 5ஆம் அதிகாரத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப கால ஆதி சபையில உள்ள வளர்ச்சிய பார்க்கலாம். உள்ளுக்குள்ள இருந்து சபைக்கு உள்ள இருந்து வந்து சோதனை வந்துச்சு. அனனியாவும் சப்பிராளுடைய காரியங்கள அதுல வந்து எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அடுத்தது வந்து வெளியிலிருந்து வந்த துன்புறுத்தல். அதாவது யூத தலைவர்கள் மூலமா வந்து அங்க வந்து அ சோதனைகள் வந்தத நம்ம பார்க்கிறோம். இத எப்படி நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 பாகமா நம்ம கூட பிரிக்கலாம். இத இன்னும் பல பாகங்களா கூட நம்ம பிரிக்கலாம். அனனியா, சப்பிராள் அந்த தம்பதிகளுடைய பாவம் என்ன? அப்படின்றது வந்து ஒரு முதல் 11 வசனத்துல எழுதியிருக்கிறது. அடுத்தது வந்து அப்போஸ்தலர் செய்த அற்புதங்கள். அத பார்க்கும்போது 12ல இருந்து 16 வரைக்கும் இருக்குது. அப்போஸ்தலர்கள் வந்து கைது செய்யப்படுகிறது வந்து அவங்க செய்யப்படுறதையும், விடுதலை ஆகுறதையும் வந்து 17ல இருந்து 25 வரைக்கும் பார்க்கலாம். ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி வச்சு அவங்கள வந்து விசாரணை பண்ற காரியங்கள இதே 5ஆம் அதிகாரம் 26ல இருந்து 32 வரைக்கும் பார்க்கலாம். அப்பதான் வந்து கமாலியேல் வந்து ஒரு ஆலோசனை சொல்றத பார்க்கலாம். அது வந்து 33ல இருந்து 42 வரைக்கும். இது ஒரு 4 கோணங்கள் மூலமா நம்ம வந்து அதாவது இந்த 5வது சாப்டர வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி எப்படின்னா, திருச்சபை வந்து எப்படி பரிசுத்தத்த பாதுகாக்க முடியும்? அடுத்தது பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகம், அதாவது ஆண்டவருடைய உன்னத வல்லமைய வந்து உறுதிப்படுத்துறது. வெளி வேஷத்திற்கு ஆண்டவர் எதிரான எச்சரிக்கை கொடுக்கிறத பார்க்கலாம். ஒரு பரிசுத்த பயம் உண்டாகுது. ஒரு தெய்வீக பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி உண்டாகுதுன்றத இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு 5 வசனம் நம்ம வாசிப்போம். அதாவது முதல் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும், அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். இந்த கதை நம்மளுக்கு தெரிஞ்சாலும், இனியும் நம்ம கொஞ்சம் டெப்த்தா நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேச விரும்புகிறார்? நம்ம இன்னும் என்ன சரி செய்யணும்ன்ற காரியத்த பார்க்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து,
பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தை இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே ஜீவனை விட்டான், விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 6 to 11 இந்த ஃபுல் ஸ்டோரி இருக்கிறதுனால இந்த வாசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்க வாசித்திருப்பீங்க, நான் திரும்பி ஒரு தடவை வாசிக்கிறேன். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. நீங்க பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க, ஒருவேளை இந்த காரியம் இங்க இப்போ நம்ம சபையிலும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அனன்யா இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, அனன்யா மற்றும் சப்பிராள் யார் இவங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆரம்ப கால கிறிஸ்தவ சபையில் இருந்த ஒரு தம்பதியினர், ஒரு கப்பிள்ஸ். அந்த நேரத்துல விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினதுனால எல்லாருக்கும் பொதுதான் அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்துல தங்களுடைய நிலத்தெல்லாம் வித்து அதை வந்து அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையானத அந்த லீடர்ஸ் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. இத பார்த்துட்டு இருந்த முதல்ல வந்து யார் பாக்குறோம், பர்னபா. கடைசியில 4ஆம் அதிகாரம் கடைசியில பாக்குறோம். பர்னபாவும் வந்து தன்னோட ரொம்ப பணக்காரர். ஆக்சுவலி பர்னபான்னு சொல்றோம். அவர் வந்து தன்னுடைய ஆஸ்திகளை வித்து பாதத்துல வைக்கிறது அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. இந்த கப்பலும் பார்த்தாச்சு. ஆனா இவங்களுக்கு என்ன ஆசை, அவங்க மட்டும் நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. ஆண்டவர் ஏவனாரா தெரியாது, ஆனா இவங்க வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க. நான் தனக்கு ஒரு பேர் வரணும்னு நினைச்சாங்க. அவங்க செஞ்ச பாவம் என்ன, வித்தாங்க, கரெக்ட். ஆனா வித்தத வந்து ஒரு பகுதியை வந்து ரகசியமா வச்சுட்டு இன்னொரு பகுதியை மட்டும்தான் கொண்டு கொடுத்தாங்க. யாராச்சும் கேட்டாங்களா, நீங்க வந்து விக்கிறது வந்து கட்டாயம் நீங்க விக்கணும்னு சொல்லவும் இல்லை, நீங்க வந்து இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அவங்க எல்லாரும் வந்து செய்யறாங்க, நானும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருதயத்துல அவங்க வந்து ஆண்டவருக்குன்னு ஒரு காரியத்தை நிர்ணயிச்சுட்டு, ஆனா அதை செய்யாம கொஞ்சம் மட்டும் ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஆனா ஒளிச்சு வச்சத பரிசுத்த ஆவியானவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய காரியங்கள் கூட எங்க என்ன செஞ்சாலும் மனுஷன் வந்து முகத்தை தான் பாக்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியரா இது நல்லாவே தெரியும். ஆண்டவரோ நம்மளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் நம்மள பார்க்கிறது இல்ல. இவங்க வந்து ஒரு பொய்ய சொன்னாங்க. இந்த பொய்யுக்கு ஆப்போசிட் வந்து உண்மை. உண்மையுள்ள மனுஷன் தான் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது வந்து உண்மைதான். ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட போறாங்க. அப்போ சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செஞ்சாலும் அதுல உண்மை இருக்கணும்ன்றது ரொம்ப ஆப்வியஸா இதுல வந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு வசனத்தை கூட சொல்றேன் நானு. யோபு 33:3 வாசிச்சோன்னா, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்ல. இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வந்து வெளியில வரும்.
நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்னு. இங்க வந்து அந்த கான்ட்ரடிக்ஷன் இல்ல. 33:3ல பார்த்தேன். திரும்ப சொல்றேன். யோபு 33:3 என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். அப்போ அதாவது மனசுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து இருதயத்தை தான் பார்க்கிறார். இவங்க செஞ்சது என்ன? பொய். ஒரு முழு தொகையும் எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப இவங்களும் நியமிச்சது வந்து நாங்களும் எல்லாமே கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க அதை செய்யல. நிலத்தை விற்ற முழு தொகையும் கொடுத்து விட்டதாக அப்போஸ்தலரிடம் பொய் சொன்னார்கள். சரியா? பொய் சொல்லுகிற வாய் அடைக்கப்படும் இருக்குது. ஆண்டவர் பாருங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அவங்க செஞ்ச பாவம் என்ன? அடுத்த பாவம் என்னன்னா ஒரு வெளி வேஷம். மற்றவர்கள் வந்து தங்களை வந்து ஒரு பெரிய தியாகியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ள ஒரு பேராசை, நம்மளுக்கு ஒரு பேர் வரணுமே அப்படின்னு. பேர் வர்றதையும் நம்ம விரும்ப வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னு கேட்டா நம்மள பாக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பாக்குறாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் செஞ்சாங்க. இது 3வது காரியம். இததான் வந்து பேதுரு வந்து சுட்டி காட்டுறார். நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். இந்த 3 காரியங்களும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எக்காரணத்தை முன்னிட்டும் சின்ன சின்ன காரியங்களுக்கோ பெரிய காரியங்களுக்கோ நம்ம வந்து இந்த வேலை நான் செய்யறேன், இந்த இடத்துல நான் பொய் பேசாம நான் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதை வந்து எக்காரணத்தை மட்டும் அதை வந்து அங்கீகரிக்க மாட்டார். சின்ன காரியமானாலும் பெரிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நான் இந்த டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னா நம்ம கீப் அப் பண்ணணும். அந்த டைமை கட்டாயம் அந்த டைமுக்கு போயிடணும். அதுல மாற்று இது போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, பொய்ன்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 10 ரூபாய்க்கு 10 திரம்க்கு நம்ம வந்து ஒரு ஜாமான் வாங்க போறோம். கடையில போய் நம்ம குடுக்குறோம். ஆனா அவங்க வந்து நீங்க நம்ம 20 திரம் கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு அவங்க மிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இம்மீடியட்டா மனுஷங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கலாம். ஓ நம்ம கையில எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, நம்ம அது வந்து காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாத்துலயும் உண்மையதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தானியலை கூட சோதிச்சு பார்த்தாங்க. அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல உண்மையா இருந்தார். ஆண்டவரை விட்டு கொடுக்கல. அதே மாதிரிதான் ஆபிரகாம கூட தேவன் வந்து சோதிச்சாங்க. பிள்ளைய கொடுத்தாச்சு, ஆனா உன்கிட்ட விசுவாசம் இருக்கான்னு சோதிச்சு பார்த்தாங்க. உண்மை இருக்குதா அதுல? இல்ல நீ பிள்ளை எனக்கு கொடுத்துட்டீங்களே நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி பாப்பாங்களா? பார்த்தாரு. அதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி தான் நம்மள வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ இந்த காரியத்துல வந்து நம்ம ஆஸ் அ சர்ச் பிலீவரா நம்ம ஈவன் சர்டிபிகேட் போலி சர்டிபிகேட்டை வச்சு எனக்கு இந்த வேலை எனக்கு வேணும், இந்த பதவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போலி சர்டிபிகேட்டை வச்சு நம்ம வந்து செய்யக்கூடாது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுறதை விட உண்மையா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அனனியா வந்து இந்த பாவத்தை செஞ்சுட்டு பேதுரு கண்டிச்ச உடனே அந்த இடத்துல கீழே விழுந்து வந்து அவருடைய ஜீவன் போயிருந்த பாக்குறோம் நம்ம. அடுத்தது வந்து சப்ரால் உடனே வரல. அவங்களுக்கு என்ன வந்த தண்டனையை பாருங்க. 3 மணி நேரம் கழிச்சு அந்த சப்பிராள் அந்த இடத்துக்கு வந்தப்போ நிலத்தை இவ்வளவுக்கா வித்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவளும் வந்து பொய் சொல்லிட்டா. அந்த இடத்துல அதே இடத்துல விழுந்து அவளும் மரித்து போகிறத பாக்குறோம். இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனனியா அப்படின்னா தேவன் கிருபையுள்ளவர் என்று அர்த்தம். சப்பிராள்னு சொன்னா அழகானவள், இல்லைன்னா நீலக்கல் அப்படின்னு கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மனநிலை என்ன? எல்லாரும் நம்மள புகழ்வாங்க அப்படின்னு நினைச்சு தேவனை ஏமாத்திட்டாங்க. ஆண்டவர் இருதயத்தை பாக்குறாரு. கூட்டு சதி. இது என்னது? 2 பேருமே சேர்ந்து திட்டம் போட்டு பொய் சொல்லிட்டாங்க. இந்த வசனம் 2லயும் 9லயும் நம்ம பாக்குறோம். இதுல உள்ள பாடம் என்ன? சபையில பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம். வெளி வேஷத்துக்காக நம்ம வந்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஒரு வர்ஷிப் பண்றோமா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர் பாக்குறாருன்னு செய்யணும். ஒரு அன்பு கூறுறோமா, உண்மையா அன்பு கூறணும். அது மாதிரி கொடுக்கறதுலயும் உண்மை இருக்கணும். உண்மை பொய்யுக்கு ஆப்போசிட் உண்மை.
அந்த உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா காரியத்திலயும் நம்ம வந்து வாயின் வார்த்தைய ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா, அத அப்படியே கீப் அப் பண்ணணும். உண்மை இருக்கணும். இந்த தம்பதியினர் நமக்கு காண்பிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? பர்ப்பசஸ். இது நம்மள ஆண்டவர் எதுக்காக இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல இதை எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது, திருச்சபைய வந்து பரிசுத்தமா பாதுகாக்க தான் முதல் காரியம். இந்த நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சில வந்து சபை உள்ளுக்கு இருந்து கெட்டு போகாம தான் இருக்கணும். அதாவது உள்ளுக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச இந்த சபைக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா பொய்யை கொண்டு வர்றது யாரு? சாத்தான். அவன் தான் பொய்க்கு பிதாவானவன். அப்போ இந்த சாத்தான் வந்து வெளி வேஷத்தின் மூலம் எப்படியாவது சபைக்குள்ள வந்து ஒரு பெருமையை கொண்டு வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்றது எண்ணம், அவனுடைய எண்ணம். ஒரு சின்ன புளிச்ச மாவுதான் வந்து பிசைந்த மாவு எல்லாத்தையும் புளிப்பாக்குமா. அதனால தீமை வராம இருக்க நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நம்ம செக் பண்ணணும். நான் செய்யற காரியம் கரெக்ட் தானா? நான் பதவி ஆசை எனக்கு இருக்குதா? பொருள் ஆசை இருக்குதா? இல்ல ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நான் உண்மையா இருக்கிறேனா? ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிறேனா? அங்கேயும் ஜெபிக்கிறதுலயும் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்காரு. ஒரு உண்மையதான் விரும்புறாங்க. அப்ப அங்க போய் நிறைய அதாவது அநேக வார்த்தைகள்னால அலப்பாதுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்பே அவருக்கு தெரியும். அப்போ ஒரு உண்மையான ஜெபத்துலதான் நம்மளுக்கு வந்து நிச்சயமா பதில் இருக்குது. வார்த்தையை அலங்காரமா போட்டுட்டு ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் அந்தரங்கத்தை பாக்குறாங்க. இதுல உள்ள பாடம் என்னன்னா, திரளான ஜனங்களை விட சபையில வந்து பரிசுத்தத்துக்கு தான் ஆண்டவர் வந்து முன்னுரிமை கொடுக்கிறார். அடுத்தது வந்து பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகத்தை உறுதிப்படுத்துறார். சும்மா நம்ம சாதாரணமா வந்து சபையை நினைக்கவே முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூட ஒரு சபையில திருவிருந்து கொண்டு வந்து வைக்கும்போது அந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, இந்த இடத்துல பாவம் பண்ணிட்டு வந்து நீங்க முட்டிக்கால் போட்டிருக்கீங்க. நீங்க பாவத்தை அறிக்கை பண்ணாம இந்த இடத்துல நீங்க விபச்சாரம் பண்ணிட்டு வந்து உட்கார்க்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸா அவங்க வந்து ஓப்பனா பேசினாங்க. அந்த திருவிருந்து கையில வாங்கதான் செஞ்சிருப்பாங்க. அதே இடத்துல அவர் வந்து இறந்தாரு. அதே இடத்துல மரிச்சு போனாங்க. இது வந்து அந்த காலத்துல உள்ள பரிசுத்தாவியானவர் பைபிள்ல மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு இல்ல. இன்னைக்கும் அவர் ஜீவன் உள்ள தேவன். அவருக்கு விரோதமா நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம போய் பேசக்கூடாது. சின்ன சர்டிபிகேட்டா இருக்கட்டும், ஒரு லீவு காரியமா இருக்கட்டும், மரிச்ச பாட்டி தாத்தாவை வந்து திரும்பியும் போய் தோண்டி எடுத்து எங்க பாட்டி இறந்துட்டாங்க, மாமா இறந்துட்டாங்க அப்படி சொல்றது கிடையாது. உண்மையா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தருவார். அப்போ உண்மை ரொம்ப முக்கியம். 2வது அவருடைய தெய்வீகத்தை இதுல வந்து உறுதிப்படுத்துறாங்க. பேதுரு வந்து அனனியாவிட்ட பேசும்போது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து மனுஷன் இடத்துல நீ பொய் சொல்ல. நான் வந்து ஒரு மாம்சீகமான ஒரு மனுஷன் தான். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீ பொய் சொல்லிட்ட. அவர் வந்து வெறும் சக்தி இல்லப்பா, அவர் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்றத வந்து உலகமே வந்து அறிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல 2 மரணம் ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாள் ஏமாத்தவே முடியாது. அவர் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தையும் ரகசியங்களையும் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அந்தரங்க பாவத்தை கூட ஆண்டவரே எனக்கு மன்னியும்னு சொல்லிட்டு போய் அவருடைய பாதத்துல போய் விழுந்துடணும். வெளி வேஷத்திற்கு எதிரான எச்சரிக்கை. அனனியா மற்றும் சப்பிரால் வந்து பாவம் வந்து பணம் கொடுத்ததுல இல்ல. அவங்க வந்து என்கிட்ட இருக்கிறத காட்டிலும் வந்து நாங்க ஒரு பெரிய தியாகி அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்கு விரும்பினாங்க. இப்போ நிறைய ஒரு சில சபையில எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாத தட்டு அப்படின்னு பார்த்து எவ்வளவு லட்சங்களை கொடுத்து அதுக்கு வாங்குறான். 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு உள்ளத போய் ஒரு லட்சங்களை கொடுத்து வாங்குறான். ஏன் பேரு ஒரு ஃபேனை போட்டு விட்டுட்டு என் பேர் அங்க வரணும் அப்படின்னு பேர் எழுதி வைக்கிறாங்க பாருங்களேன். அதெல்லாம் இருக்கவே கூடாது. வலது கை செய்யறத இடது கை தெரியக்கூடாது. அப்போ நம்மள வந்து தியாகிகளா ஒரு வெளி வேஷமா எங்கேயுமே காமிக்க கூடாது.
மனுஷனுடைய புகழுக்காக, கைத்தட்டுகளுக்காக நம்ம வந்து எந்த கிரியையும் செய்யக்கூடாதுன்ற காரியத்த இந்த வேத பாட்டுல இருந்து நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும்போது உண்மைத்தன்மை. தேவன் மனுஷன பார்க்கிற மாரி மனுஷன் பார்க்கிற மாதிரி தேவன் நம்மள பார்க்க மாட்டார். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அன்னாள் சாமுவேலுக்காக வந்து ஆலயத்துல போய் எனக்கு ஒரு குழந்தை தாருன்னு ஜெபிக்கும்போது, அங்க இருந்து ஏலி பிரதான ஆசாரியன் வந்து அவளுடைய வாயதான் பார்த்தாரு. ஆண்டவர் நம்முடைய வாயை பார்க்கிற தேவன் இல்ல. இருதயத்தின் மன கிளேசத்தை பார்த்து ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையை கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் எசேக்கியா ராஜா கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து எனக்கு வந்து வருஷங்களை கூட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்த்து வெளிப்படையா வந்து உதவி செஞ்சாங்க. அப்போ நம்மளுடைய உதடும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறதும் அது வந்து சமமா இருக்கணும். வெளியில ஒண்ணு உள்ளுக்கு ஒண்ணு இருக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த பயத்தை உண்டாக்குச்சு. இந்த சம்பவத்தினால அங்க இருந்த சபைக்கு எல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன இது நடக்குது? நம்ம என்னெல்லாமோ பாக்குறோமே, திடீர்னு இடம் அசையுது. எல்லாரும் வந்து பல 17 நாடுகள்ல இருந்து வந்தவங்க எல்லாம் நம்ம மொழியில பேசுறாங்க. இப்ப என்னன்னா சின்ன வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இதுலயும் வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கும் அந்த பயம் நம்மளுக்கு வேணும். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு மட்டும் கட்டாயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும். நோக்கம் என்னன்னா சபை என்பது ஒரு வெறும் சமூக கூட்டம் கிடையாது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்ற பயபக்தி வந்து விசுவாசிகளுக்குள் எப்பயும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த காரியத்தை அனுமதிச்சாரு. தேவனுடைய கிருபை வந்து எவ்வளவு பெருசோ அவருடைய நீதியும் அவ்வளவு கடுமையானது. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல வந்து சாத்தான்லன்னா பாவத்தின் தூண்டுதல் வந்து இதே போலதான் வந்து பயன்படுத்தி தேவனுடைய திட்டத்தை அப்படியே வந்து சிதைக்கணும்னு இந்த பல காரியங்கள்ல முயன்றிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த புதிய ஏற்பாட்டுல வந்து அனனியா சப்ரால் கதை இந்த சபையில எப்படி நடந்துச்சோ பழைய ஏற்பாட்டிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து எட்டும் போது இந்த சம்பவங்கள்லாம் அங்கேயும் நடந்ததை நம்ம பார்க்கலாம். யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டுல இது மாதிரி காரியத்தை செஞ்சதுனால ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன் நானு. போர்ல வந்து தோத்து கூட போயிட்டாங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லுங்க. வெரி குட், எக்ஸலண்ட், கரெக்ட். ஆகானின் பாவம் அது வந்து யோசுவா வேற யாரோ சொல்றீங்க, எனக்கு யாருன்னு தெரியல. தேங்க்யூ. யோசுவா 7ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம் இத. இஸ்ரவேலர்கள் வந்து எரிகோ கோட்டைய அங்க வந்து ஜெயிச்சுட்டு அந்த இது அது அப்படியே விழுந்த பிறகு சொல்லியிருந்தாங்க அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் ஒண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்னு கட்டளையே போட்டிருந்தாங்க. ஆனா இந்த ஆகான் வந்து அதுக்கு விரோதமா செஞ்சதை பார்க்கலாம். விலையுர்ந்த வந்து பாபிலோன சால்வியும் வெள்ளியையும் பொன்னையும் 3 காரியத்தையும் திருடி கூடாரத்துக்குள்ள மறைச்சு வைக்கிறத நம்ம பாக்குறோம். எப்படி அனனியாவும் சப்பிராவும் ஒண்ணு சேர்ந்து பொய் பேசி ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சாங்களோ இதே போல ஆகானும் வந்து ஆண்டவர் சொன்ன கட்டளைய விட்டுட்டு மறைச்சு வச்சு பொய் சொன்னான், ஒண்ணுமே எடுக்கலன்ற மாதிரி. இதனுடைய விளைவு என்ன? ஒரு தனி மனுஷனுடைய பாவத்தினால அந்த ஆயி பட்டணத்துல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கடைசியில அது அந்த கதையெல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது பரிசுத்தத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால்தான் இங்க உள்ளதெல்லாம் வந்து நீங்க எடுக்காதீங்கன்னு ஆண்டவர் கட்டளையிட்டு சொல்லி வந்திருந்தாங்க. அதனால்தான் வந்து நீங்க எகிப்துல கூட பலியிட சொல்லல, வெளியில வந்துதான் பலியிட சொன்னாங்க. ஏன்னா எகிப்துல உள்ளதெல்லாம் வந்து தீட்டுப்பட்டது. அப்போ வெளியில வந்துதான் பலியிட சொன்னாங்க. அது மாதிரி ஆண்டவர் கட்டளையிடுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மள போல ஒரு வெற்றியுள்ள ஜீவன் யாருமே செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதுல வந்து பார்த்தா இந்த ஆகான் வந்து அப்படி செஞ்சதுனால கடைசியில
அவனும் வந்து கல்லெறியப்பட்டு அவன் இறந்து போறான். அடுத்தது நாதாப் அபியூ பாக்குறோம். ஆசரிப்பு கூடாரத்துல யார் யாரு பலியிடணும், என்னென்ன பலியிடணும், யாருக்கு என்ன வேலை, எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியரா எழுதி வச்சிருக்காங்க. பணிமுட்டு வேலை செய்யணும்னா பணிமுட்டு வேலை தான் செய்யணும். எனக்கு மைக்கு தூக்கணும், ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு நம்ம நம்மள வந்து ஓவரா வந்து மேல வைக்க கூடாது. ஆண்டவர் எங்க வைக்கிறாங்களோ அங்கதான் இருக்கணும். நாதாபும் அபியும் வந்து அந்நிய அக்கினிய கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து அந்த அக்கினி புறப்பட்டு வந்து அவங்கள பட்சிச்சுது. அது பட்சித்ததுனால அங்கேயே வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. உண்மையிலே நம்மளுடைய தேவன் அவர் கிருபை உள்ளவர் தான், மன உருக்கம் உள்ளவர் தான், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர் தான். ஆனா அவர் பட்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறாரு. அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு விரோதமா நம்ம எக்காரணத்தை மட்டும் பொய் சொல்லக்கூடாது. இருதயத்திலயுமே வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இருதயத்துல தான் ஆண்டவர் வந்து குடிக்கொண்டிருக்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள ஆண்டவரை நம்ம எப்பயும் பரிசுத்தப்படுத்தி உண்மையா இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய ஆராதனையில வந்து மனுஷிகமான கற்பனைக்கோ கீழ்ப்படியாமற்கோ இடமே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த அனனியா சப்பராளுக்கும் ஆகானையும் வச்சு நம்ம ஒப்பிட்டா காலம், அதாவது கானானுக்குள் நுழைந்த ஆரம்பம் தான் இந்த வந்து ஆகான் பழைய ஏற்பாடுல உள்ளது. அனனியா வந்து சபை உருவானப்ப உள்ள காரியம். பாவம் என்ன? பொருளாசை. ஆகானுக்கு வந்து ஒரு பொருளாசை, ஒரு திருட்டிட்டான். அந்த இடத்துல வந்து இந்த சூப்பரா இருக்குதே, இதை ஏன் நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இவங்க பண்ண பாவம் என்ன? புதிய ஏற்பாட்டுல ஒரு வெளி வேஷம், பொய், ஒரு பாவத்தை வந்து மறைச்சுக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணா? கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சான். ஆனா புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாட்டுல நமக்கு நல்லாவே தெரியும், விபச்சாரம் பண்ணாதான் வந்து பாவம். இங்க வந்து ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டாலே பாவம்னு ஆண்டவர் வச்சிருக்காங்க. அப்போ இங்க வந்து இதயத்துல, நம்ம இதயத்துல வந்து நமக்குள்ள பெருமை வந்துட்டாலே விழுந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன பண்ணாங்க? இருதயத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன விளைவு? அங்க முழு ஜனங்களும் பாதிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஆயிப்பட்டினத்தை வந்து அந்த ஆயிப்பட்டினத்துல தோற்கடிக்கப்பட்டாங்க. இங்க இதன் மூலம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, சபையில வந்து ஒரு பரிசுத்த பயம் உண்டாச்சு. ஆனா 2 பக்கமும் தண்டனை என்ன கிடைச்சுச்சுன்னா மரணம் தான். சாத்தானுடைய தந்திரம், பெருமை, உள்ளுக்கு இருந்து தாக்குறது, பொருள் ஆசை, அந்த பணத்தோடைய ஆசையை தூண்டி வந்து நம்ம வந்து இந்த மாசம் வந்து நம்மளுக்கு இவ்வளவு செலவு வந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், அப்புறமா வந்து ஆண்டவருக்கு கொடுத்துக்கலாம், அடுத்த மாசம் கொடுக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவருடைய காரியத்துல நம்ம வந்து உண்மை இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் அங்கேயும் நம்மளை தண்டிக்கிறதுக்கு அவர் வந்து எப்பயுமே உண்மை உள்ள தேவன். நம்ம வந்து டைமுக்கு உண்மை இல்லைனாலும், பொருளால உண்மை இல்லைனாலும், அன்பு செலுத்துறதுல உண்மை இல்லைனாலும் அவர் எப்பயுமே உண்மை உள்ள தேவன். அதனால எதை நம்ம வந்து நேர்ந்து கொள்றோமோ அதை வந்து கட்டாயம் செஞ்சிடணும். இல்லைன்னா நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் அப்படின்னு எழுதி இருக்குது. அப்போ உள்ள இருந்து என்ன தாக்குதல் வந்துச்சு? சபை வெளியிலிருந்து வரும் துன்பத்தை விட சபைக்குள்ளேயே வந்து விசுவாசிகள் மூலம் வரும் பாவம் தான் வந்து ஒரு சபையை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் அறிஞ்சிருக்கான். அதனால இப்படியாவது அவங்களுக்குள்ள ஒரு பொருளாசையை கொண்டு வந்துடணும், பெருமையை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளி வேஷத்தை கொடுத்து இந்த காரியத்தை நடக்க வச்சோம். ஆனா ஆண்டவர் இந்த காரியத்தை அப்போஸ்தலர்ல எழுதி வச்சதுக்கும் நிச்சயமா காரணம் உண்டு. நம்ம எல்லாருமே உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என்ன இது தியானிக்க வேண்டிய கேள்வி என்ன? நான் வந்து மற்றவர்களுக்கு முன்பாக வந்து நான் ரொம்ப பக்தியா கொடுக்குறேன், நான் இவ்வளவு கொடுக்குறேன், இவ்வளோ இப்படி ஜோம் பண்றேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், மனுஷங்களுக்கு காமிக்கிறதுக்கா நம்ம செஞ்சோம்னு சொன்னா பலனே கிடைக்காது. நம்மளுக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ எல்லா இடத்துலயும் அந்தரங்க நேரத்திலயும் நம்ம உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது இதுல உள்ள முக்கிய கருத்து என்னன்னா, அனன்யா வந்து தன் நிலத்தை வந்து விற்காமலே கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லவே இல்லை, வித்துட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் பட்னியா இருக்கான், அவனுக்கு சாப்பாடு இல்லை, இவனுக்கு வந்து துணி இல்ல, நீ கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்லவே இல்லை. இவங்களுக்குள்ள வந்து ஒரு பெருமை, எப்படியாவது நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார போல நானும் இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை ஆண்டவர் பாக்குறார். அப்போ
அந்த பாதி பணத்தை வச்சுக்கிட்டு முழுசையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னது பொய். அடுத்தது அதுதான் தண்டனைக்குரியது. அனனியா வந்து இதனால வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை என்னன்னா, தேவன் கிருபை உள்ளவர் என்பது சந்தேகம் இல்ல. ஆனா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 12ஆம் வசனத்துக்குள்ள போகலாம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். இது இந்த 12ல இருந்து 18 வரைக்கும் உள்ள வசனம் என்ன பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆதி திருச்சபையில ஒரு எழுச்சி, தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்ட விதத்தையும், அங்க இருக்கிற மத தலைவர்கள் எப்படி எதிர்த்தாங்க அப்படின்ற காரியத்தையும் இங்க இருந்து நம்ம பார்க்கலாம். 13ஆம் வசனம் 13, 14 நான் வாசிக்கிறேன். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். கண்ணு கூட பாக்குறாங்க. ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், சின்ன காரியம் கூட இல்ல. அது வந்து இருதயத்துல நினைச்சத வந்து அவங்க கொடுக்காம ஆண்டவருக்கு பொய் சொன்னதை பார்த்துட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் வந்து அவங்களோட இல்லாதவங்க அவங்களோட சேர்றதுக்கு பயப்பட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதிகமா முன்னாடி பார்த்தா 3000 பேர் வந்தாங்க. அடுத்தது பார்த்தா 5000 பேர் வந்தாங்க. இப்ப பார்த்தா கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்குது. 12ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் மூலமாக தேவன் கிரியைகள், அதாவது தேவன் செஞ்ச கிரியைகள் வந்து ஜனங்கள் மத்தியில் ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கிருச்சு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, சாலமோனுடைய மண்டபத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒரு தேவாலயத்துல ஒரு பகுதி தான் அது. இது அடுத்தது வந்து சபையின் வளர்ச்சியையும் பிரிவினையும் அப்படின்னு பார்க்கலாம். வசனம் வந்து 13, 14ல ஒரு மரியாதை கலந்த பயம் ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு. இப்போ சிலர்கள் வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சேர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்குது. ஆனா ஜனங்கள் புருஷர்களும் ஸ்திரீகளும் வந்து திரளாக இப்ப வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம் திரளாக. அப்போ மேபி மோர் தென் 5000 இருக்கலாம். எவ்வளவு வேணா இருக்கலாம். முன்னாடி பார்த்தா 3000, அடுத்தது பார்த்தா 5000. இப்படிதான் சபை பெருகணும். புருஷர்களும் ஸ்திரீகளும் வந்து திரளாக சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இதுல வந்து விசுவாசி அல்லாதவர்கள் வந்து அவங்களோட ஒட்டி கொள்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனா ஜனங்கள் வந்து அவர்களை வந்து ரொம்ப பெருசா மதிச்சாங்க. அனனியா மற்றும் சப்ராளுடைய மரணத்தினால ஒரு பரிசுத்த பயம் அந்த ஜனங்களுடைய மத்தியில வந்துச்சு அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்தது வந்து 15. இந்த அற்புதம் தான் நம்ம சபையிலும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்காருன்னா நிச்சயமா இந்த அற்புதம் நம்மளை கொண்டு நம்ம எங்கெல்லாம் போறோமோ இதெல்லாம் நம்ம வாஞ்சிக்கணும். பிணியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பாருங்க, அந்த பிணியாளிகளை படுக்கைகள்லயும் கட்டில்கள்லயும் கிடத்துனாங்க. கீழே கட்டிலோட கொண்டு வர முடிஞ்சாங்க, கட்டில கொண்டு வராங்க, படுக்க வைக்கிறாங்க. ஆனா அவருடைய நிழல் பட்டாலாச்சும் சுகமாகட்டுமே அப்படின்னு நினைச்சு ஒரு மனுஷனை தான் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல பார்த்தாங்க. ஆனா அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஏன் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கு. இதே அபுதாபி ரிவைவல் காங்கிரிகேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது நம்ம நிழல் பட்டு அநேகர் சுகம் அடையணும். அப்ப பேதுரு நடந்து போகும்போது அந்த நிழல் நம்ம மேல படாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஜனங்கள் வந்து அந்த வீதிகள்லயும் படுக்கை வந்து அந்த கட்டிலையும் படுக்கையிலையும் கொண்டு வந்து வச்சாங்க. அவங்க வந்து பேதுருவின் வல்லமை அல்ல, ஒரு விசுவாசத்தை அவர் மூலமா செயல்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையை வந்து அது காமிக்கிறது. அடுத்தது வந்து திரளான ஜனங்கள் அந்த எருசலேமை சுற்றி இருந்த ஊர்கள் எல்லாம் வந்து ஜனங்கள்ல நோயாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டவங்களையும் கொண்டு வந்து அங்க வச்சாங்களாம். இன்னொரு காரியம், கொண்டு வந்து வைக்கிறது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த பாருங்க, இந்த வசனத்துல சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள்.
அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எவ்வளவு பேர் பாருங்க. அப்படி இது வந்து ஒரு படம் தான். ஆனா திரளான கூட்டம் ஜனங்கள் வந்து அங்க பிணியாளிகள் மட்டும் வந்ததில்ல. அத பாக்குறவங்க கூட ஒருத்தவங்கள கொண்டு வரணும்னா, ஒரு கட்டில்ல கொண்டு வரணும்னா, எவ்வளவு ஒரு பிரயாசங்கள் பட்டிருப்பாங்க. அவருடைய நிழல் படுறதுக்காக. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, நம்மள கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போ இன்னும் 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 அவருடைய வல்லமையில நம்ம வந்து உள்ளான மனுஷன்ல பலப்படணும். நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் 5:17, 18 பார்க்கும்போது, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். அவங்களுக்கு வந்து செய்யவே தெரியல. என்ன பண்ணனே தெரியல. ஒரு பக்கம் முதல்ல கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஓவர் நைட் வச்சாங்க. அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி அனுப்புனாங்க. வார்னிங் லெட்டர குடுத்து பார்த்தாங்க. இப்ப அடுத்தது வந்து ஜெயில்லயும் திருப்பி போட ஆரம்பிச்சாங்க. அதிகாரிகள் வந்து பொறாமைனால ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ யூதர்களை பின்பற்றி போயிருவாங்களோ, நம்ம இப்ப ரோம சாம்ராஜ்யத்துல இருக்கிறோமே, ரோம அதிகாரத்துக்கு கீழ இருக்கிறோமே, இந்த சதுசேயர்கள்லாம் வந்து இன்னமும் வந்து அவங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா வர ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. ஆனா அங்க உள்ள அந்த மத தலைவர்களுக்கு வந்து அது ஒரு பயம் ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள. அந்த சதுசேயர்களின் பொறாமை என்ன அப்படின்னு பார்த்தா, பிரதான ஆசாரியன், அவனோடு இருந்த சதுசேயர், சமயத்தார் எல்லாரும் வந்து பொறாமைனால ஏன்னா அவங்களுக்கு வந்து உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்றதுதான் அவங்க வந்து நம்புறாங்க. அவங்க வந்து ஆவி இருக்குது, ஒரு உயிர்த்தெழுதல் இல்ல, மேசியா வருவாரு. இதெல்லாம் வந்து நம்பாதவங்க தான் சதுசேயர்கள். இப்ப இவ்ளோ அற்புதம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம அந்த எவ்வளவு தான் கண்டிச்சாலும் இந்த அப்போஸ்தலர்கள் வந்து திரும்ப திரும்ப அவரை பத்தியே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஒரு பொது சிறைச்சாலையில எல்லாரும் போல அவங்களையும் கொண்டு போய் அங்க வச்சாங்க. அங்க அப்போஸ்தலர் பிடிச்சு அந்த வச்சது மட்டும் இல்ல, இந்த தடவ வந்து அடிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா. இதுல வந்து ஒரு இந்த வசனத்த வந்து நம்ம எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, 5:12 என்ன பார்க்கிறோம்னா, இவங்க வந்து ஒருமனப்படுறாங்க. இதுல வந்து நம்மளுக்குள்ள பாடம் என்னன்னா, ஒரு சபையில வந்து சபையோடைய பலமே வந்து விசுவாசிகள் ஒற்றுமையா இருக்கிறது தான். இந்த நிழல்னால சுகம் அப்படின்றது வந்து தேவன் வந்து அவங்களுடைய விசுவாசத்த வந்து கனப்படுத்துறாங்க. அவருடைய நிழல் பட்ட எல்லாருமே வந்து ஐ மீன் அன்னைக்கு வந்து குணப்படுத்தப்பட்டாங்க. பொறாம, ஆன்மீக பாடம் சத்தியம் வளரும்போது நிச்சயமா வந்து ஒரு எதிர்ப்பு வரதான் செய்யும். சிறைவாசம் அப்படின்னு பார்த்தா அங்க நடந்தது 18ஆம் வசனத்துல சிறைவாசம் அங்க ஐ மீன் லைக் ஜெயில்ல கொண்டு போய் வைக்கிறது பார்க்கும்போது, விசுவாசத்திற்காக நம்ம வந்து எப்பயுமே பாடுபடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். பழைய ஏற்பாட்டோட ஒரு இது வந்து இப்ப எகிப்துல எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசி அதாவது எகிப்துல வந்து இஸ்ரவேலர்கள் எவ்வளவு தான் ஒடுக்கப்பட்டாங்களோ, அவ்வளவு அதிகமாக வந்து அவங்க வந்து பெருகுனாங்க. யாத்திராகமம் 1:12 பார்க்கிறோம். அதே போலத்தான் அப்போஸ்தலர்களை எவ்வளவு தான் அவங்கள வந்து நீங்க பண்ணாங்களோ, வார்னிங் லெட்டர் குடுத்தாங்களோ, த்ரெட்டன் பண்ணாங்களோ, ஜெயில்ல போட்டாங்களோ, அவ்வளவு அதிகமா வந்து சபை பெருக ஆரம்பிச்சுச்சு. அதே மாதிரி தான் யோசேப்புடைய சகோதரர்களும் அப்படித்தான். யோசேப்பின் மேல வந்து அவன் அவன் மேல பொறாம. இவனதான் ரொம்ப பலவர்ண அங்கியெல்லாம் குடுத்து அப்பா வந்து அவன் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு குழியில போட்டாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அதே மாதிரிதான் இங்க சதுசேயர்கள் வந்து பொறாமைனால அப்போஸ்தலரை சிறையில போட்டாங்க. மனுஷனுடைய பொறாமை தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியாது. அப்படின்றது எவ்வளவு கிளியரா இருக்குது. இனி ஒரு கொஞ்சம் டைம் இருக்கிறனால நம்ம முடிந்தால் இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து அனனியா சப்ராள் குறித்து பார்த்தோம். அவங்க வந்து பொய் பேசினாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெருமை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளி வேஷத்தை அவங்க வந்து காமிச்சாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெருமை நம்ம தான் பெஸ்டா குடுத்துருக்கோன்றத காமிக்கணும். பரிசுத்தாவிக்கு விரோதமா வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சத பார்த்தோம். இதுல இருந்து நம்ம பாடம் என்ன கத்துக்கிறோம்னா உண்மை, 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 உண்மை. உண்மையுள்ள மனுஷன் மட்டும்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும்ன்றத பார்க்கலாம். அப்போ மாத்திரம் இல்ல, இருதயத்துல நம்ம என்ன ஆண்டவருக்குன்னு நம்ம வந்து செய்றோம், கொடுக்கிறோம், அங்க போறோம், இங்க செய்றோம் அப்படின்றத நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா, அதுல உண்மையா இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த பாகம் அதே அதிகாரத்துல வருகிறது.
நம்ம இனிமே பார்க்கணும்னா ஒரு கொஞ்சம் வசனங்கள பார்த்துட்டு, டைம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துட்டு, இனி மீதிய வந்து நெக்ஸ்ட் வீக்ல கன்டின்யூ பண்ணலாம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல 19-30 வந்து மெயினா காமிக்கிறது வந்து சிறைவாசம். அவங்க வந்து ஜெயில்ல போடுறது, தேவதூதனால விடுதலையாக்கப்படுறதும், அடுத்தது வந்து அதிகாரிகளுக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு தைரியமா சாட்சி குடுக்குறாங்க. இத காரியத்தையும் நம்ம இதுல இருந்து பார்க்கலாம் நம்ம. 19-21 வந்து கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்க வந்து தேவதூதனால் ஒரு அற்புத விடுதலை நடக்குது. அந்த 19-21ல இத பார்க்கலாம் நம்ம. அவங்கள வந்து ஜெயில்ல போட்டாங்க. ஆனா வந்து மனுஷ அதிகாரத்தினால வந்து தேவனுடைய வார்த்தைய வந்து தடுக்க முடியல. இங்க என்ன நடந்துச்சுன்னா, நைட்ல அந்த ஜெயில்ல போட்டுட்டாங்க. இவங்கலாம் நெறைய அற்புதம் பண்றாங்களே! இவங்கள வந்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து ஒரு பொதுவான சிறைச்சாலையில மற்ற எல்லா ஜெயில் கைதிகளோட தான் கொண்டு வந்து வச்சாங்க. கட்டளைன்னா நீங்கள் போய் இவங்களுக்கு வந்து அந்த அடுத்த ராத்திரில வந்து தேவதூதன் வந்து அவங்கள விடுவிச்சு, இங்க இருந்து நீங்க போங்க. போயி தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகள் யாவையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. அப்படின்னு அந்த தூதர் வந்து அவங்களுக்கு வந்து கட்டளையிடுறத பார்க்கிறோம். தேவன் வந்து ஒரு கதவ திறந்துட்டார்ன்னா, யாருமே பூட்ட முடியாது. அவங்க காலமே போய் தேவாலயத்துல போய் நின்னு அவங்க உபதேசிக்க தொடங்குறாங்க. இந்த 5 அதிகாரம் 22ல இருந்து 26 பார்க்கும்போது, சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது, இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான் அப்படின்னு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இப்போ அங்க இருக்கிற அதிகாரிகளும் குழப்பமாயிடுச்சு. 26 வரைக்கும். ஏன்னா சிறைச்சாலைல ஜெயிலு வந்து சூப்பரான கதவுல பிரம்மாண்டமான கதவு எல்லாம் போட்டு பூட்டி இருக்குது. ஆனா பூட்டி உள்ளுக்கு வெளியில வந்து காவலாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்கு வச்ச அப்போஸ்தலர்ல காணாம போயிட்டாங்க. என்ன நடக்குது? ரொம்ப ஜாக்கிரதையா பூட்டெல்லாம் போட்டு இருந்தோமே, சேவர்களை வச்சோமே, எல்லாம் காவல் பண்றவங்க ரொம்ப விழிப்பா தானே இருந்தாங்க. ஆனா காணுமே இப்போ அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம். ஆனா ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்றான், அவங்க நீங்க இங்க தானே ஜெயில்ல வச்சீங்க. அப்படி இங்க இங்க பாருங்க ஒரு அதாவது இது ஒரு படம் தான். ஆனாலும் அவ்வளவு காவல் மத்தியிலும் ஆண்டவர் நமக்குன்னு வச்ச கதவு திறந்துட்டாருன்னா யாருமே அடைக்க முடியாது. ஆண்டவர் அடைச்ச கதவை யாரும் திறக்கவும் முடியாது. இது உண்மை. அப்படிதான் நடக்குது. இப்போ ஆலோசனை சங்கத்துல போய் அவங்க வந்து தைரியமா வந்து சாட்சி கொடுக்குறாங்க. 27-30ல இந்த வசனங்கள்ல இந்த இத பார்க்கிறோம். இது வந்து இந்த அதிகாரத்துடைய மிக முக்கியமான பகுதி. என்ன குற்றச்சாட்டு பண்றாங்க? நீங்கள் இந்த நாமத்தை குறித்து உபதேசியாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா என்று பிரதான ஆசாரியன் கேட்கிறான். அந்த பிரதான ஆசிரியர் தான் வந்து ரொம்ப கனத்துக்குரியவங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, நான் எப்படி சொன்னேன் உங்கள்ட்ட, நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவர் உயிர்த்தெழுதலை பத்தியோ, இயேசு கிறிஸ்துவ பத்தியோ நீங்க பேசவே கூடாதுன்னு நாங்க எத்தனை தடவை சொல்லிட்டோம். கட்டளை கொடுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பேதுரு பதில் சொல்றாரு, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிற நீ ஒரு மனுஷன் தானப்பா. நீ எவ்வளவுதான் பதவியில இருந்தாலும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. இதுல என்ன நம்ம கத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க அதுல உள்ள சுவிசேஷம். அதாவது அங்க அந்த அங்க இருக்கிற அவ்வளோ பேருக்கு முன்னாடி பேதுரு தைரியமா சொல்றது என்னன்னா, நீங்க சிலுவையில அறைந்த இயேசுவ தான் தேவாதி தேவன் வந்து அதிபதியாக, ரட்சகராக உயர்த்திருக்கிறார். இது உண்மை. நிதர்சனமான உண்மை. ஒரு திருஷ்டாந்தம்.
இதுல எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஸ்லைட பார்த்துட்டு நான் இதோட நிறுத்துறேன். பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த பழைய ஏற்பாட்டையும், புதிய ஏற்பாட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்ன கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டுல வந்து அப்போஸ்தலர்கள வந்து சிறைச்சாலையில இருந்து தேவதூதன் வந்து விடுதலை ஆக்குறத பார்க்கிறோம். அதே இது பழைய ஏற்பாட்டுல தானியேல் 6ல பார்க்கும்போது சிங்கங்களின் வாயை கட்டி அவங்க வந்து பாதுகாத்தார் ஆண்டவர். அதாவது எவ்வளவுதான் பிரச்சனைகள்ல மாட்டியிருந்தாலும் தேவன் நம்மள அதிசயமா விடுவிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லலாம். அடுத்த வாரத்துல நான் சொல்றேன் நானு. அடுத்தது வந்து தைரியமான மறுப்பு. மனுஷருக்கு அல்ல, தேவனுக்கே நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரிதான் தானியேல் 3ல பார்க்கிறோம். ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்து சிலைய வந்து பணியறதுக்கு அவங்க வந்து மறுத்தாங்க. ஏன்னா தேவாதி தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னாடி நம்ம மனுஷனை ஏன் வணங்கணும்? மரணமே வந்தாலும் தேவனுக்கு தான் முதலிடம். சிறை கதவ வந்து திறந்தாங்க இங்க. அங்க வந்து எகிப்தியருக்கும், இஸ்ரவேலுக்கும் நடுவுல மேக ஸ்தம்பம் ஒரு தூணா அந்த தூதன போல வந்து அந்த தூணா நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ல. தூதர்கள் வந்து தேவனுடைய ஜனங்களுக்காக போர் செய்வார்கள்ன்னு பார்க்கிறோம். இதோட நான் இந்த இந்த அ சாப்டர் ஐ மீன் இந்த நாளுக்குரிய பைபிள் ஸ்டடி நிறுத்துறேன். ஆண்டவர் தாமே இனியும் நெறைய கத்துக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எங்களை அதிகமாய் நேசித்து பரமபிதாவே, அந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் கர்த்தாவே, அப்பா எழுத்துக்களின் உறுப்பு கூட கர்த்தாவே ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறதை நாங்க உணர்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் அப்பா எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தாவே அப்பா இந்த வேதத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாய் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, சபை பெருக உதவி செய்யும். உம்முடைய ராஜ்யத்துக்குன்னு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.